ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வில்லேஜ் ஸ்டைலில் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் செய்ய போகிறோம். ரொம்பவே சிம்பிளாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் கத்திரிக்காய் செய்யறதுக்காக நம்ம நிலத்துல போயிட்டு கத்திரிக்காவை பறிச்சுட்டு வந்துடலாம். நம்ம வீட்டில் சின்ன நெல்லிக்காய் விடும் இல்லைங்களா, அந்த மரம் இருக்குது பாருங்கள், நிறைய நெல்லிக்காய் விடுது. ஒரு நாளைக்கு இந்த நெல்லிக்காவை பறித்து நான் ஊறுகாய் போட்டு காமிக்கிறேன். நாங்கள் எங்கே போனாலும் விஸ்கி கூடவே வருவோம் பாருங்கள், நின்று பார்த்துட்ருக்கான், எனக்கு முன்னாடி போவான். சொரக்காய் செடியில் சொரக்காய் காய்ச்சிருக்கு, இதை போகும்போது பறித்து எடுத்துக்கலாம். நல்லா இலசாக தான் இருக்குது. கத்திரிக்காய் தோட்டம் கிட்ட வந்தாச்சு பாருங்கள், விஸ்கி முன்னாடி போகிறான். இதுதாங்க எங்களோட கத்திரிக்காய் தோட்டம். இதை பறித்து சந்தைக்கு கொண்டு போயிடுவாங்க. நாங்கள் வேணுன்னும் போது பறிச்சுப்போம். பக்கத்து நிலத்தில் மிளகாய் தான் போட்டுருந்தாங்க. ஆனால் அதெல்லாம் சரியாக வரல, கோழியே பாதி கொத்தி சாப்பிட்ருச்சு. அதனால் அப்படியே விட்டுட்டாங்க. அதில் அந்த மூக்குத்தி பூச்செடியெல்லாம் நிறைய வளர்ந்துருக்கு. அதிலே பாருங்கள் மிளகாயும் எவ்வளோ விட்டுருக்குன்னு சொல்லிட்டு நம்ம தேவையான மிளகாவை இதிலே பறிச்சிக்கலாம். ரெண்டு நாளைக்கு தேவையான மிளகாய் பறிச்சாச்சு, போதும். இன்னும் வேணும்னா அதுக்கப்புறம் பறிச்சிக்கலாம். இப்போது கத்திரிக்காவை பறிச்சிட்டு வந்துடலாம். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்யறதுக்காக நல்லா கொஞ்சம் சின்ன சின்ன கத்திரிக்காவாக பார்த்து பறித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்யறதுக்காக கத்திரிக்காவும் மிளகாவையும் பறிச்சாச்சு, போதும் இதே இன்னைக்கு. அதே மாதிரி வழியில் பார்த்து சொரக்காவையும் பறிச்சாச்சு. இப்போது கருவேப்பிலை கட் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டிலே கருவேப்பிலை செடியும் இருக்குது பாருங்கள். இந்த கருவேப்பிலையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கும் நாளைக்கும் மட்டும் ஆகிற மாதிரி சும்மா 2 கொத்து கருவேப்பிலை எடுத்துக்கிறேன். இதுவே போதும், தேவைன்னா அதுக்கப்புறம் பறிச்சிக்கலாம். பாருங்கள், சொரக்காய், கருவேப்பிலை, நம்ம பறித்த கத்திரிக்காவும் மிளகாயும் கொட்டிக்கலாம். கத்திரிக்காவை பறிச்சுட்டு வந்தாச்சு. இப்போது எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்யறதுக்காக புளி ஊற வச்சுக்கலாம். ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தனித்தனியாக புட்டு போட்டு 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சுக்கலாம். ரெண்டு டைம் நல்லா அலசி ஊற்றியாச்சு. இப்போ தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுட்டு நம்ம
தேவையான வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே புளி நல்லா ஊறிடும். எண்ணெய் கத்திரிக்காய் செய்ய தேவையான பொருட்கள் பார்ப்போம். பெரிய வெங்காயம் 2 எடுத்திருக்கேன். ஒரு வெங்காயம் அரைக்கிறதுக்காக, இன்னொரு வெங்காயம் தாளிக்கிறதுக்காக 2 பெரிய தக்காளி, நாட்டு தக்காளி எடுத்திருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பூண்டு, 2-3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். தேங்காய் ஒரு அரை மூடி எடுத்துக்கலாம். இதுலேயும் பாதி எடுத்துக்கலாம், அரை மூடிலையும் பாதி. அப்புறம் கத்திரிக்காய். இப்போது இது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 வெங்காயத்தையும் தோல் உரித்து எடுத்துக்கலாம். வெங்காயத்தை தோல் உரிச்சாச்சு. இப்போது இஞ்சி ஒரு துண்டு, அதையும் நல்லா தோலெல்லாம் சீவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பூண்டு ஃபுல்லாக எடுத்து அதையும் தோல் உரித்து எடுத்து வச்சுக்கலாம். வெங்காயம், பூண்டு, இஞ்சி இது எல்லாத்தையும் தோல் உரிச்சாச்சு. அடுத்து தேவையான அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கலாம். அரை மூடிலையும் இதுலேயும் பாதி தான் எடுக்க போகிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். பூண்டு அப்படியே போட்டுக்கலாம், இஞ்சியும் அப்படியே போட்டுக்கலாம். எல்லாத்தையும் இப்போ அரைக்க தான் போகிறோம். தேங்காவையும் கட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை ஒன்று மட்டும் அரைக்கிறதுக்காக கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கலாம். இன்னொன்று கொஞ்சம் பொடியாக நீட்டாக கட் பண்ணிவிட்டு தாளிக்கிறதுக்காக வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த வெங்காயத்தை நல்லா பெருசாக கட் பண்ணிக்கிறேன். இந்த வெங்காயத்தை தாளிக்கிறதுக்காக மெலிசாக நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட 2 பெரிய நாட்டு தக்காளி எடுத்திருக்கேன். இதையும் கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி எடுத்துக்கலாம், ஏன்னா அரைக்க தான் போகிறோம். வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி, தேங்காய் இது எல்லாத்தையும் இப்போது கட் பண்ணியாச்சு. போயிட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், அரைச்சாச்சு. இப்போது நம்ம கத்திரிக்காவை கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கத்திரிக்காவில் மேலே இருக்கிற தோலை இந்த மாதிரி கிள்ளி போட்டுடலாம். அதுக்கப்புறம் அதோட காம்பை நீளமாக இருக்குது இல்லைங்களா, அதில் பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா கத்திரிக்காவையும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா கத்திரிக்காவையும் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போது ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது கத்திரிக்காவை இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணி தண்ணியில் போட்டுக்கலாம். கத்திரிக்காய் கட் பண்ண உடனே செஞ்சிடணும், அப்படி இல்லைன்னா கருப்பாயிடும். உள்ளே ஏதாச்சும் பூச்சி புழு ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்துக்கலாம்.
இந்த மாதிரி நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா கத்திரிக்காவையும் கட் பண்ணியாச்சு. இப்போது அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அடுப்பு நல்லா எரியுது. இப்போ அடுப்பு மேலே ஒரு வாணல் வச்சுக்கலாம். வாணல் நல்லா சூடாகட்டும். வாணல் நல்லா சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி கடலெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் இருந்தால் தான் எண்ணெய் கத்திரிக்காய்க்கு நல்லாயிருக்கும். கடுகு நல்லா பொரிஞ்சதும் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை போட்ட உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், 2 பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரையும் கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் மாறி வந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காவை தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கலாம். எல்லா கத்திரிக்காவும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கத்திரிக்காய் நல்லா எண்ணெயிலே வதங்கணும். பாதி கத்திரிக்காய் வெந்த அப்புறம் தான் நம்ம மசாலாவே அதில் ஊற்றணும். இப்போது நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கலாம். அடிக்கடி நல்லா எண்ணெயில் வேகட்டும். கத்திரிக்காய் நல்லா எண்ணெயில் வதங்கிருச்சு. பாதி வெந்திருக்கு. இந்த நேரத்தில் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி ஊற்றக்கூடாது. இப்போ கொஞ்சம் நேரம் எண்ணெயில் வதங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் ஊற்றிக்கலாம். இப்போது இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலாவை நல்லா கலந்து விட்டுட்டு குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். நம்ம வீட்டிலே அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் தான் சேர்த்துருக்கேன். வேறு எந்த பொடியும் சேர்க்க போகிறதில்ல. கொஞ்சமாக தேவைன்னா மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. மசாலா கிண்ணத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை மட்டும் அலசி ஊற்றிக்கிறேன். இது நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். அது வதங்கிறதுக்குள்ளே நம்ம புளியை கரைச்சி எடுத்துக்கலாம். புளி கரைச்சாச்சு.
இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். அடிக்கடி கலந்து விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். ஆனால் இந்த அடுப்பில் செய்யும் போது, அதுவும் மண் சட்டியில் செய்யும் போது அடி அவ்வளோவா பிடிக்காது. அதே நம்ம வீட்டில் செஞ்சோம்னா கேஸ் அடுப்பில் அடி பிடிக்கும் கண்டிப்பாக. இப்போது புளி தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். புளி தண்ணி சேர்த்த உடனே கலர் மாறிடுச்சு பாருங்கள். இதுக்காக தான் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்க்கணும். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க, கலர் மாறிடும். நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்பு ரொம்ப திக்காக இருக்குது இல்லைங்களா? இப்போது கொதிக்கிறதுக்காக ஒரு அரை செம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ தண்ணி மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இது நல்லா கொதித்து சுண்டி வரணும், குழம்பும் திக்காகணும். இப்போ உப்பு காரம் பார்த்துட்டு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். உப்பு காரம் ஏதாச்சும் கம்மியாக இருந்தால் சேர்த்துக்கலாம். ஒரு கொதி வந்ததும் ஓப்பன் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலை தூவிட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்கட்டும். பாதி கொத்தமல்லி இப்போ சேர்த்துக்கிறேன், மிச்சம் பாதியை நம்ம இறக்கும்போது சேர்த்துக்கலாம். இறக்கிறதுக்கு முன்னாடி பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம், நல்லா வாசமாக இருக்கும். இப்போ பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். குழம்பு இன்னும் திக்காகணும். குழம்பு நல்லா சுண்டி வந்திருக்கு. குழம்பை இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு நல்லா திக்காயிடுச்சு. இந்த நேரத்தில் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது இறக்கி வச்சுக்கலாம் கீழே. அதனால் நம்ம மீதி வச்சுருந்த கொத்தமல்லி இலையை தூவிட்டு இறக்கி வச்சுக்கலாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம பிளேட்டிங் பண்ணிக்கலாம்.
ரொம்பவே டேஸ்டியான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதை நீங்கள் சாதம் கூட சாப்பிட்லாம். களி, தோசை, இட்லி இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.